ஹாய் கதைப்போமா வாங்க கதைப்போம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மதுரை டு எர்ணாகுளம் போன ஸ்டோரி தான். மாஸ்டர் கிளாஸ்க்காக போயிருந்தேன், அந்த ஸ்டோரி தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எர்ணாகுளம் போயிட்டோம். எல்லோரும் எப்படி வெளியாகிறாங்கன்னு பார்த்தா அவங்க பின்னாடியே நாங்களுமே வெளியாகிட்டோம். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு காஃபி ஷாப் இருந்துச்சு. சூடாக காஃபி குடிச்சிட்டு அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஆட்டோ கிட்ட அட்ரஸ் கேட்டோன்னா அவங்க வந்து யாருமே ஏற்ற மாட்டேன்ட்டாங்க. எங்களுக்கு ரீசன் பிடிக்கல. அப்புறம் பார்த்தா ஆட்டோ ஸ்டாண்டில் போய் தான் ஆட்டோ பிடிக்கணுமா, போகிற ஆட்டோவை பிடிக்கக்கூடாதான். அப்புறம் ஒரு ஆள் வந்து ஏற்றிட்டாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க கூட சண்டை பிடிக்கிறாங்க அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் உள்ளவங்க. இதுக்கு நம்ம ஊர் பரவாயில்லையே அப்படின்னு மட்டும் விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக நாங்கள் எங்கள் பிளேஸும் ரீச் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் காலையில் போயிட்டு நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு நல்ல ஒரு ஆப்பம் முட்டைக்கறி நல்லா இருந்துச்சு இங்கே சாப்பாடு. நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நேராக கிளாஸ்க்கு போயாச்சு. இங்கே எனக்கு சுத்தமாக லாங்குவேஜ் புரியவே இல்லை. ஆனாலும் நம்ம சமாளிச்சு தானே ஆகணும். போயிட்டோமே என்னத்தையோ சமாளிப்போம். பெரிய இங்கிலீஷ் ஆமாவுக்கு மதரு அப்பாவுக்கு பதரு எஸ்னா ஆமா நோனா இல்ல ஐ நோனா எல்லாம் தெரியும். எதுவும் தெரியலன்னு வச்சுக்க நான்லாம் கத்தலை, சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு தெரியல சிரிச்சுட்டு இருந்தேன். இந்த பொண்ணு என்கிட்ட நீங்கள் கேரளா மாதிரியே இருக்கீங்க பார்க்கறதுக்கு அழகா அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? நிஜமாவே சொல்லிச்சுங்க அந்த பொண்ணு என்கிட்ட, நீங்கள் கேரளா மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு. நம்ம இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கூடாது அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், அங்கே லேர்ன் பண்ணிக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நல்லா கற்றுக்கிட்டேன். இங்கே நான் இப்போ இந்த டெக்னிக் தான் மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.